நம்ம ஒரு வீடியோக்குள்ள போலாம். Wait a minute. Who are இப்போ வாங்க நம்ம ஒரு வீடியோக்குள்ள போலாம். ஹாய் guys, வெல்கம் டு our சேனல். ஒரு கேம் ஆடலாமா? இன்னைக்கு நம்ம என்ன கேம் பார்க்க போறோம்னா ஸ்ப்ளெண்டர். ஸோ ஸ்ப்ளெண்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான கேம். நீங்கள் உங்கள் கிட்ஸோட ஃபேமிலியோட இப்போ நீங்கள் கப்பலாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பார்ட்னரோட விளையாடுறதுக்கும் இது ஒரு நல்ல கேம். ஸோ இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ரெனசான்ஸ் பீரியட்ல இருக்க ஜெம் மர்ச்சன்ட்ஸ் நம்ம ஜெம்ஸ் கலெக்ட் பண்ணி டெவலப்மெண்ட் கார்டு கலெக்ட் பண்ணி நோபல்ஸோட அட்டென்ஷனை கிராப் பண்ண ட்ரை பண்றோம். அதுதான் இப்போ இந்த கேமோட இது. 15 பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணீங்கன்னா யாராவது வின்னர் ஆஃப் தி கேம். எல்லாமே இந்த ரூல் புக்ல போட்டிருக்கோம். ஆனா உங்களுக்கு இந்த ரூல் புக் தேவைப்படாது. ஏன்னா நாங்க தான் அதை உங்களுக்காக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வாங்க நம்ம ஒரு வீடியோக்குள்ள போலாம். கண்டென்ட்ஸ் ஆஃப் தி பாக்ஸ் பார்க்கலாம். ஸ்டார்டிங் வித் 40 டோக்கன்ஸ். அந்த 40 டோக்கன்ஸ்ல 5 கோல்டு ஜோக்கர் டோக்கன்ஸ் இருக்கும். அது இல்லாமல் 5 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் ஜெம் டோக்கன்ஸ் இருக்கும். அதில் வந்து 7 டோக்கன்ஸ் ஈச் இருக்கும். ஸ்டார்டிங் வித் எமரல்ட், டைமண்ட், ஆனிக்ஸ், ரூபி அண்ட் சஃபயர். இது ஈச் 7 இருக்கும், விச் கம்ஸ் டு 40 டோக்கன்ஸ் இன் டோட்டல். ஸோ ஜெம்ஸ் நீங்கள் இப்போ பார்த்துட்டீங்க. அது இல்லாமல் யூல் கெட் 90 டெவலப்மெண்ட் கார்ட்ஸ். ஸோ இந்த கார்ட்ஸ் மொத்தமாக சேர்த்து 90. இதில் வந்து லெவல் 1 கார்ட்ஸ், லெவல் 2 கார்ட்ஸ், லெவல் 3 கார்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதை தனியாக பிரித்து வச்சுருக்கோம் நாங்கள் இங்கே. அது இல்லாமல் மெயின் பிக்சர் ஆஃப் தி கேம் இஸ் இந்த நோபல் டைல்ஸ் தான். இப்போ இந்த நோபல் டைல்ஸ் வந்து மொத்தமாக 10 கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் கண்டென்ட் ஆஃப் தி கேம். இப்போ கேம்ஸ் செட்டப் பார்க்கலாம். உங்களோட டெவலப்மெண்ட் கார்ட்ஸை நல்லா ஷஃபில் பண்ணி இந்த மாதிரி இன்க்ரீசிங் ஆர்டரில் ஒரு காலமில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ லெவல் 1 கார்ட்ஸ்லேருந்து நீங்கள் 4 கார்ட்ஸை ட்ரா பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணி வச்சிடணும். அதே மாதிரி லெவல் 2 அண்ட் லெவல் 3 கார்ட்ஸையும் ஓப்பன் பண்ணி வச்சிருங்க. நவ் தட் டெவலப்மெண்ட் கார்ட்ஸ் எல்லாமே நம்ம செட்டப் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோபல் டைல்ஸ் செட் பண்ணுறது. மொத்தம் நம்ம 10 நோபல் டைல்ஸ் இருக்கும்ல, அதுலேருந்து சின்ஸ் we're playing a 4 player கேம் 4+1 அத்தனை நம்பர் ஆஃப் நோபல்ஸை நான் வந்து ஷஃபில் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ செட் அப் த நோபல் கார்ட்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்ட்ஸ் அண்ட் த ஜெம் கார்ட்ஸ். சின்ஸ் we're playing 4 player கேம் எல்லாமே நம்ம எல்லா ஜெம்ஸுமே யூஸ் பண்ணுறோம். டெவலப்மெண்ட் கார்ட்ஸ் சொன்ன மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். நோபல் டைல்ஸ் வந்து 4 player +1 ஷஃபில் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஃபுல் செட்டப் முடிஞ்சிருச்சு. பேலன்ஸ் இருக்க நோபல் கார்ட்ஸை நம்ம எடுத்து பாக்ஸ்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ இது ஏன் எக்ஸ்ட்ரா கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் மல்டிபிள் கேம்ஸ் விளையாடும் போது யூல் கெட் டிஃப்ரெண்ட் நோபல்ஸ். அதுக்காக தான் இது எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ சின்ஸ் வி ஆல்ரெடி ஹேவ் எனஃப் நோபல்ஸ் ஃபார் திஸ் கேம், எக்ஸ்ட்ரா நோபல்ஸ் எடுத்துகிட்டு போய் நம்ம பாக்ஸில் வச்சுக்கலாம். எஸ், as சூர்யா செட், இது 4 player கேம்ன்றதுனால நம்ம இங்கே 5 நோபல் டைல்ஸ் வச்சுருக்கோம். இதே 3 player கேமாக இருந்தால் 3+1 4 நோபல் டைல் வைப்போம். 2 player கேமாக இருந்தால் 2+1 3 நோபல் டைல்ஸ் வச்சுருக்கோம். நாங்கள் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறது 4 player கேம். ஸோ ஆல் 5 இங்கே இருக்க நாங்கள் வச்சுருக்க ஆல் 5 நோபல் டைல்ஸ் will be used here. நோபல் டைல்ஸ் மாதிரியே ஜெம்ஸுமே கேம் டு கேம் டிஃபர் ஆகும். ஒரு 4 player கேம் நீங்கள் வந்து எல்லா ஜெம்ஸுமே யூஸ் பண்ணலாம், அதாவது 7 ஜெம்ஸுமே யூஸ் பண்ணலாம். ஆனால் 3 player கேம்னா ஈச் 5 ஜெம்ஸ் தான் வச்சுருக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க 2 ஜெம்ஸ் வந்து பாக்ஸ்குள்ளே வச்சிடணும். அதே மாதிரி 2 player கேம்னா நீங்கள் 4 ஜெம்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க 3 ஜெம்ஸ் வந்து நீங்கள் பாக்ஸ்குள்ளே வச்சிடணும். ஸோ 2 player கேம்னா 4 ஜெம்ஸ், 3 player கேம்னா 5 ஜெம்ஸ் அண்ட் 4 player கேம்னா ஆல் த ஜெம்ஸ், தட் இஸ் 7 ஜெம்ஸ். இதுதான் கேமோட செட்டப். இப்போ நம்ம கேமோட ஓவர்வியூ என்னன்னு பார்க்கலாம். The youngest player must start the game. கேம் ஸ்டார்ட் பண்ணதும் the game will proceed. யங்கஸ்ட் பிளேயர்லேருந்து கிளாக் வைஸில் கேம் போகும். ஸோ 4 பிளேயர்ஸ்னால் ஸ்டார்டிங் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி போவாங்க. உங்களோட டர்ன் அப்போ நீங்கள் ஒரு ஆக்ஷன் பண்ணலாம். அது என்னென்ன ஆக்ஷன் அப்படின்றத நான் சொல்கிறேன். தெர் ஆர் டோட்டல் ஆஃப் 4 டைப் ஆஃப் ஆக்ஷன். ஆக்ஷன் ஏ, நீங்கள் என்ன பண்ணலான்னா 3 ஜெம்ஸ் ஆஃப் ஈச் கைண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 ஜெம்ஸ் எடுத்திருக்கேன் டோட்டல். ஸோ இது ஒரு ஆக்ஷன், நீங்கள் இதோ பண்ணலாம். இது ஆக்ஷன் பி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சேம் கலர் ஜெம் டோக்கன் 2 எடுத்துக்கலாம். இஃப் யூ வாண்ட் மல்டிபிள் ஆஃப் த சேம் ஜெம்ஸ் வேணும்னா நீங்கள் இந்த ஆக்ஷன் சூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த ஆக்ஷன் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் மொத்தமாக 3 ஜெம் எடுக்க முடியாது, 2 ஜெம் மட்டும்தான் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்ஷன் நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு ரூல் இருக்குது. என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெம் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த ஜெம் கலர் அட்லீஸ்ட் 4 வந்து இங்கே ரிசர்வில் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ஆக்ஷன் பண்ண முடியும். இல்லைனா யூல் பி ஃபோர்ஸ்டு டு டேக் any 3 gems or do any other action.
ஆக்ஷன் ஏ அண்ட் பி பார்த்தாச்சு. ஆக்ஷன் சி அண்ட் டி போகிறதுக்கு முன்னாடி நான் டெவலப்மெண்ட் கார்ட்ஸ் பற்றியும் பாயிண்ட்ஸ் பற்றியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ செட்டப்பில் காட்டின மாதிரி லெவல் 1 டெவலப்மெண்ட் கார்ட்ஸ், லெவல் 2 டெவலப்மெண்ட் கார்ட்ஸ் அண்ட் லெவல் 3 டெவலப்மெண்ட் கார்ட்ஸ் நம்ம இங்கே வச்சுருக்கோம். ஸோ ஈச் டெவலப்மெண்ட் கார்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அங்கே அந்த கார்டோட காஸ்ட் என்ன அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது வந்து காஸ்ட் என்னன்னு காட்டும். இது வந்து அந்த கார்டு வந்து என்ன ஜெம்மை குறிக்குது அப்படின்னு காட்டும். ஸோ திஸ் இஸ் அ டைமண்ட் development card. This is a Onyx development card and this is a Sapphire development card. ஸோ இது மாதிரி டெவலப்மெண்ட் கார்ட்ஸுக்கும் ஒரு ஜெம் ஐடென்டிட்டி இருக்குது. அது இல்லாமல் ஒரு ஜெம்முக்கும் காஸ்ட் இருக்குது. அது இல்லாமல் ஒரு டெவலப்மெண்ட் கார்ட்ஸுக்கும் காஸ்ட் இருக்குது. ஸோ சம் டெவலப்மெண்ட் கார்ட்ஸ் ஆல்சோ ஹேவ் பாயிண்ட்ஸ் வித் தம். ஸோ லெவல் 1 கார்ட்ஸில் இப்போ பாயிண்ட்ஸே இல்லைன்னு பார்க்காதீங்க. சம் கார்ட்ஸ் வில் ஹேவ் 1 point in them. ஆனால் லெவல் 2 கார்ட்ஸும் லெவல் 3 கார்ட்ஸும் will always have points in them. ஸோ at the end of the game யார் இதில் 15 பாயிண்ட்ஸ் வச்சு கலெக்ட் பண்ணியிருக்காங்களோ they are the winner. அதே மாதிரி நோபல் கார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா they'll have 3 points each. இப்போ நம்ம ஆக்ஷன் சி பார்க்கலாம். சி, யூ கேன் ரிசர்வ் அ கார்டு வித் திஸ் கோல்ட் ஜோக்கர். நீங்கள் இந்த ஜோக்கர் டோக்கன் எடுத்து இப்போ வந்து உங்களுக்கு இந்த கார்டு தேவை, அதை வந்து இன்னொரு பிளேயர் எடுத்துருவாங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த கோல்ட் ஜோக்கர் வச்சு நீங்கள் இதை ரிசர்வ் பண்ணி எடுத்து உங்களோட சைட் வச்சுக்கலாம். இப்போ ஆக்ஷன் நம்பர் டி என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் உங்களோட ப்ரீவியஸ் ரவுண்ட்ஸில் ஜெம்ஸ் எடுத்து இந்த மாதிரி அக்யூமுலேட் பண்ணி வச்சுருப்பீங்களே, அதை வச்சு நீங்கள் இங்கே இருக்க டெவலப்மெண்ட் கார்ட்ஸ் ஏதாவது வாங்கிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணியிருக்கீங்கல்ல, அந்த கார்டில் இருக்க ஜெம்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கூட இந்த ரிசர்வ் பண்ண ஜெம்ஸுமே வாங்கிக்கலாம். ரிசர்வ் பண்ணுறப்போ நீங்கள் இந்த கோல்ட் டோக்கனை கொடுத்து நீங்கள் எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம். அதாவது இந்த டோக்கன் இப்படி வச்சுட்டு இதுக்கு பதிலாக எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த எமரல்ட் வேணும்னா ஐ கேன் டேக் திஸ். நான் சொன்ன மாதிரி நான் இந்த ரிசர்வ் கார்டை ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இப்போது ஆக்ஷன் டியில் நான் டெவலப்மெண்ட் கார்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் திஸ் கார்டு. இந்த கார்டுக்கு தேவைப்படுற ஜெம்ஸ் வந்து சஃபயர், எமரல்ட், ரூபி அண்ட் ஆனிக்ஸ், 1 of each. என்கிட்ட 1 of each இருக்குது. பட் எனக்கு இங்கே இந்த இடத்துல நான் சஃபயர் கொடுக்க தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட ஒரு பெர்மனன்ட் ஜெம் கார்டு இருக்குது. ஸோ ஐ ஹாவ் டு கிவ் ரூபி, ஆனிக்ஸ் அண்ட் ஒரு எமரல்ட் கொடுத்தா போதும். இது மூணுத்தையும் நம்ம இங்கே பிளேஸ் பண்ணிவிட்டு இந்த கார்டை நம்ம எடுக்கிறப்போ எவ்ரி டைம் நீங்கள் வந்து இதை ரீஃபில் பண்ணணும் ஃப்ரம் தி டெக். இங்கேருந்து எடுத்திங்கன்னா லெவல் 1 கார்டு எடுக்கணும், இங்கேருந்து எடுத்திங்கன்னா லெவல் 2 கார்டு ரீஃபில் பண்ணணும், அண்ட் இங்கேருந்து எடுத்திங்கன்னா லெவல் 3 கார்டு ரீஃபில் பண்ணணும். இந்த மாதிரி கேம் வில் மூவ் ஃபார்வர்ட். ஸோ நம்ம இப்போ என்னென்ன ஆக்ஷன்ஸ் பண்ணலான்னு பார்த்தாச்சு. ஆஸ் த கேம் ப்ரொசீட்ஸ் நீங்கள் பர்மனன்ட் ஜெம் கார்ட்ஸ் இந்த மாதிரி வாங்கி வைப்பீங்க, டெவலப்மெண்ட் கார்ட்ஸ் எல்லாமே வாங்கி வைப்பீங்க. இப்போது இன்னொரு ரூல் இருக்குது. நீங்கள் கேம் நடக்கிறப்போ உங்களால் டோட்டல் நம்பர் ஆஃப் ஜெம்ஸ் தட் யூ கேன் ஹோல்ட் இன் அ பீரியட் பார்த்தீங்கன்னா 10 ஜெம்ஸ் தான். இப்போ என்கிட்ட இங்கே பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் கார்ட்ஸ் தவிர ஐ ஹாவ் 1 2 3 4 5 6 7 8 9 and 10 கோல்டு காயினுமே வந்து ஒரு ஜெம்மாக தான் கணக்கு எடுக்கப்படும். ஸோ நீங்கள் 10 காயின்ஸ் உங்கள்கிட்ட டோட்டலாக இருக்குன்னா யூ ஆர் ஃபோர்ஸ்டு டு ஸ்பெண்ட் இட். நீங்கள் அதை ஸ்பெண்ட் பண்ணாமல் ஜெம் எடுக்கிற ஆக்ஷன் நீங்கள் பண்ண முடியாது. யூ ஆர் சப்போஸ் டு ஸ்பெண்ட் த காயின். எதர் நீங்கள் உங்கள் ரிசர்வ்டு கார்டை நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு கார்டை நீங்கள் காசு கொடுத்து ஜெம்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இந்த கோல்ட் ஜோக்கர் வச்சு நீங்கள் ஒரு கார்டை ரிசர்வ் பண்ணலாம். ரிசர்வ் பண்ணுறது யூ கேன் டூ இட் 2 ways. ஒன்று, இங்கே ஓப்பனில் இருக்க கார்டு ஏதாவது நீங்கள் ரிசர்வ் பண்ணலாம். இந்த கார்டு எனக்கு தேவை, ஐ கேன் டேக் திஸ் அப்படின்னு நீங்கள் ரிசர்வ் பண்ணலாம். ஆர் நீங்கள் ரொம்ப அட்வென்ச்சரஸாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த டெக்கில் ஃபர்ஸ்ட் கார்டு இருக்குல்ல, அதாவது க்ளோஸ்ட் ஃபர்ஸ்ட் கார்டு இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் ரிசர்வ் பண்ணலாம். அதில் என்ன இருக்கும்னு நமக்கு தெரியாது. இட்ஸ் ஜஸ்ட் யூனோ உங்களுக்கு கொஞ்சம் ஃபன்னாக இந்த கேமை கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒரு கார்டு எடுத்து யூ கேன் ஓப்பன் இட், அதுக்கப்புறமா இங்கே வச்சு நீங்கள் ரிசர்வ் பண்ணிக்கலாம். ஆஸ் த கேம் கோஸ் நீங்கள் நிறைய டெவலப்மெண்ட் கார்ட்ஸ் சேர்த்து பாயிண்ட்ஸ் அக்யூமுலேட் பண்ணுவீங்க. நிறைய டெவலப்மெண்ட் கார்ட்ஸ் சேர நீங்கள் நோபல்ஸோட அட்டென்ஷனை கிராப் பண்ணுவீங்க. எஸ், ரிமெம்பர், நீங்கள் நோபல்ஸோட அட்டென்ஷன் எப்படி கிராப் பண்ண முடியும்னா டெவலப்மெண்ட் கார்டு மூலமாக மட்டும்தான். காயின்ஸ் வச்சு நீங்கள் வாங்க முடியாது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நோபலோட அட்டென்ஷன் எனக்கு வேணும் அப்படின்னா என்கிட்ட 3 எமரல்ட் டெவலப்மெண்ட் கார்டு, 3 சஃபயர் டெவலப்மெண்ட் கார்டு அண்ட் 3 ரூபி டெவலப்மெண்ட் கார்டு இருக்கணும், விச் பை த வே என்கிட்ட இருக்குது. அப்போது இந்த கார்ட்ஸை நான் சேர்த்த உடனே எனக்கு இந்த நோபலோட அட்டென்ஷன் கிடைக்கும். நான் இவரை எடுத்து என்னோட பாயிண்ட் சிஸ்டமில் வச்சிடலாம். அதே மாதிரி உங்கள் ஆப்பனன்ஸும் அவங்களோட டெவலப்மெண்ட் கார்டு சேர்த்துட்டு இந்த நோபல்ஸோட அட்டென்ஷன்ஸை கிராப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்போ கல்பனாவோட டர்ன் அப்போ அவங்க இந்த நோபலில் எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ என்னோட டெவலப்மெண்ட் கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் 4 ரூபி அண்ட் 4 ஆனிக்ஸ்.
இப்போ இந்த நோபலோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 ரூபி அண்ட் 4 ஆனிக்ஸ் கார்ட்ஸ். ஸோ ஐ கேன் டேக் திஸ். at the end of the round யார்கிட்ட 15 பாயிண்ட்ஸ் இருக்கோ அவங்க தான் வின்னர். இப்போ என்கிட்ட வந்து 16 பாயிண்ட்ஸ் வந்துருச்சு. என்கிட்ட 16 பாயிண்ட்ஸ் வந்த உடனே இந்த கேம் முடியாது. உங்க கேம் பிளேயர் எல்லாருமே அந்த ரவுண்ட் விளையாடணும். அந்த ரவுண்ட் விளையாடி முடிச்சோடனே தான் அந்த கேம் முடியும். முடிகிறப்போ யார்கிட்ட ஹையஸ்ட், அதாவது 15 பாயிண்ட்ஸ் அண்ட் ஹையர் இருக்கோ அவங்க வின்னர். இஃப் இன் கேஸ் டை ஆச்சு அப்படின்னா whoever has the least number of development cards and has reached the number of points, ஸோ அவங்க தான் வின்னர். ஸோ இப்போ 2 பேரில் யார் கம்மி நம்பர் ஆஃப் டெவலப்மெண்ட் கார்ட்ஸ் வச்சுருக்காங்கன்னு பார்த்து யார் கம்மியாக வச்சு நிறைய பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ இப்போது கல்பனாவோட ஆக்ஷன், ஸோ கல்பனாவோட டேர்ன் முடிஞ்சப்போ அவங்க 16 பாயிண்ட்ஸ் வச்சுருந்தாலும் என்னோட டேர்ன் எண்ட் அப்போ 18 பாயிண்ட்ஸ் நான் வச்சுருக்கேன், கல்பனா 16 பாயிண்ட்ஸ். ஸோ ஐ எம் த வின்னர். This is the game play. நம்ம இப்போ கேம் கண்டென்ட், கேம் செட்டப் அண்ட் கேம் ஓவர்வியூ பார்த்தோம். இது சும்மா கேம்ன்றனால சூர்யா வின் பண்ணாங்க. That will not be the case in real game play. ஸோ ஃபுல் கேம் ப்ளே போடுவோம், ஆனால் அதுலேயும் இதே தான் நடக்கும். சூர்யா தான் வின் பண்ணுவான். நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ திஸ் இஸ் அஸ் சைனிங் ஆஃப். This is Surya, Kalpana and Eva. ஈவா செய்யலாம். Our baby. நீங்க எங்க 3 பேரை தான் இதுக்கப்புறம் எல்லா வீடியோஸ்லையும் பார்ப்பீங்க. We have so many games to bring it to you guys. உங்களுக்கு பிடிச்ச கேம் எதாவது இருந்துச்சுன்னா அதுவும் சொல்லுங்கள். அதையும் நாங்கள் வில் மேக் ஷுர் டு ஆட் இட் இந்த சேனல். அந்த கேம்ஸும் நாங்கள் ப்ளே பண்ணி காட்டுறோம். போர்ட் கேம்ஸ் ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் சொல்லுங்கள். வில் ஷுவர்லி ப்ளே த கேம். Yes, and if you guys want to get this board game, link வந்து description இருக்கு. Do check it out. Next video பார்க்கலாம். Bye bye. பை. Eva, bye.